ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் ஃபிஷர் பார்ட் 3 கேம் பிளே தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கேம் நம்ம 2 பார்ட் போட்டிருப்போம் கைஸ். மறக்காமல் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிட்டிக்கு வந்து ஸ்பைடர் ஃபிஷர் தேவைப்படுறான். அதனால் திருப்பி வந்துட்டேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா புது சூட்லாம் அன்லாக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த சூட் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி கைஸ். அதனால தான் இந்த சூட்டை போட்டு வந்துட்டேன். ஃப்ரீ ரூமில் கொஞ்சம் விளையாண்டு காசு சேர்த்து வச்சு அப்படியே இந்த சூட்டை வாங்கி வச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் 2ல் வந்து 2 ஸ்ட்ரீம் முடிச்சிட்டோம் கைஸ். இப்போ ரிமைனிங் ஸ்ட்ரீம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் போக சொல்கிறானுங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம அப்படியே ஒரு லைவை போட்டு விட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரி வருதுன்றதை பார்ப்போம். அந்த கேமுக்கு வேறு புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்கு, ஹாலோவீன் அப்டேட்னு. அதை நான் வேறு என்னென்னு பார்க்கணும் கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த அப்டேட்டை பார்க்க முடியும். நம்ம அது வேறு ஒரு தனி கேம் பிளேவாக போடுவோம் அந்த அப்டேட்டை. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் அவங்க ஸ்பைடர் ஃபிஷர். நான் இன்றைக்கி வந்து ஒரு பார்க் தான் வந்திருக்கேன். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. அது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா அந்த இடமே ரொம்ப அமைதியாக சுத்தமாக க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணி இந்த அழகு சுற்றி பாருங்கள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ண போகிறேன். ஓகே, வேறு ஒன்றும் நான் கூட சொல்கிறதுக்கு இல்லை. கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல நல்ல ஒரு பிளேஸ் உட்காந்து உங்கள் மைண்டை கிளியர் பண்ணுறதுக்கு இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இன்றைக்கி லைவ். ஓகே கைஸ், உங்களை அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவ் ஸ்ட்ரீமாக முடிச்சாச்சு கைஸ். ஸ்டோரி எதுவும் வர மாதிரி தெரிலையே, கரெக்டாக தான் பண்ணுறான்னு தெரில. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் வந்து ஏதோ ஸ்பிளிட் சிக்னல்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுது. அந்த இடத்துக்கு போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண சொல்கிறானுங்க. நம்ம டக்குன்னு அங்கேயும் பறந்து போவோம். பார்த்தீங்கன்னா இந்த பார்க் சூப்பராக இருக்குது கைஸ். லொக்கேஷன் நைஸ் லொக்கேஷன். ஆனால் என்ன இங்கே வெப்பிட்டு பறக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பில்டிங் இல்லை, அதனால் பறக்க முடியல. பரவாயில்ல, நான் அப்படியே வெப் ஜிப் போட்டு அப்படியே போயிட்டேன். ஓகே கைஸ், சொல்ல வந்துட்டேன். செவத்தில் முடிட்டேன் கைஸ். அதாவது கொஞ்ச நாள் கழித்து இந்த கேம் விளாட்றேன்னா அதனால் கொஞ்சம் பறக்கிறது டச் விட்டு போச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். நீங்கள் பாருங்கள், எங்கேயே போய் முட்டிக்கிட்டு இருக்கேன், பறக்கவே முடியல என்னால் சுத்தமாக. சரி ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம அந்த லைவ் ஸ்ட்ரீம் இருக்கிற இடத்துக்கு போவோம். அங்கே போய்ட்டு அங்கேயாவது ஏதாவது ஸ்டோரி வருதான்றதை பார்ப்போம். எனக்கு இப்படி லைவ் ஸ்ட்ரீமாக பண்ண விட்டுற போகிறானுங்க. அப்புறம் இது என்னென்னு தெரில, எப்போ ஸ்டோரி வரும்னு தெரில, பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம பறந்து போயிட்டுருக்கோம். கேம் ஆனால் பரவாயில்ல. இந்த அப்டேட்டில் ஏதோ பக்லாம் சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ பக் எனக்கு எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. என்ன பக்கை சரி பண்ணானுங்கன்னு தெரில கைஸ். ஓகே வேறு ஏதோ க்ரைம் வேறு நடக்குது, பார்ப்போம். இதுக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். அந்த க்ரைம்னு அப்புறம் பார்த்துக்குவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பார்க் போலையே, நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன் அதை விட. ஓகே கைஸ், இங்கே ஏதோ இது மாதிரி இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் அவங்க ஸ்பைடர் ஃபிஷர். நான் வந்து கொஞ்சம் தூரம் இந்த பார்க் வரைக்கும் நடந்து வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த பார்க் ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை பாருங்கள் கைஸ், இங்கே வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. எவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு வளான்னு பேசுகிறாங்க கைஸ். ஓகே, என்ன லைவ் முடிஞ்சா என்ன? நெக்ஸ்ட் ஏதோ நோன்னு எழுதியிருக்காங்க கைஸ். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வேர்டு, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட் வேர்டு இங்கே இருக்குது. அந்த இடம் ரொம்பவே அருமையாக ஜாலியாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். போதும் நடி. ஓகே, நான் போகிறவங்க அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த லைவ் ஸ்ட்ரீமே முடிச்சாச்சு கைஸ். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எங்கே இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமோ என்ன இவங்க என்ன காட்டுறான்னு பார்ப்போம். ஆமாங்க, இன்னொரு லைவ் ஸ்ட்ரீமு இன்னும் 2 தான் இருக்குன்னு நினச்சா 3 இருக்கா? எல்லாம் லைவ் ஸ்ட்ரீமாக போட்டு பாடப்படுத்துறீங்க. சரி இருங்க போவோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடுறதுக்கான ஜாலியாக இருக்குது கைஸ். எத்தனை ஸ்டோரி எவ்வளோவா லைவ் ஸ்ட்ரீமாக கொடுத்தாலுமே இந்த பறக்கிறப்போ நல்லா இருக்குது கைஸ், பறந்து போகிறதுக்கு. சரி ஓகே, அப்படியே அனிமேஷன் மக்காக பண்ணியிருக்கானுங்க. ஓகே, இந்த அப்டேட்டில் நிறையா விட்டானுங்க நல்லாயிருக்கும். அடுத்த அப்டேட்டில் இந்த இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைடர்மேன் கேமில் இந்த வின் கிளைடர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அப்படி பறந்து போகிறோம். அதெல்லாம் அந்த கேமில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பறந்து போகிறதுக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் பறக்கவே ஒரு மாதிரி டச் விட்டு போயிடுச்சு. சரி ஓகே, பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம டக்குன்னு போவோம். யாருக்கிட்ட அதெல்லாம் கீழே விழுகவே மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி பார்க்குறேன்? இந்த இடத்துல வேறு பில்டிங் இல்லை. ஓகே, பறந்து நல்ல வேலை கைஸ், பறந்துட்டேன். இந்த ஜிப்பிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், பக்கத்தில் என்ன செய்யுது, க்ரைம் வேறு நடக்குது, அப்புறம் பார்த்துக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டோரி மிஷின் தான். ஓகே கைஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ்டான் ஷூட் பண்ணுற பார்க்கோர் வீடியோஸ் ஷூட் பண்ணுற ஒரு இடம். இந்த ரைஸ்டான்றது ஒரு கேம் கைஸ், அவங்க தயாரிச்ச ஒரு கேம் தான். அந்த கேரக்டரை இதில் இந்த கேம் போட விட்டுருக்காங்க பின்னாடி. அது வந்து ஒரு பார்க்கோர் கேம், சும்மா நம்ம பார்க்கோர் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அந்த கேம் வேணால் சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி அவனும் லைவுக்கு லைக் பண்ண சொல்கிறான். சரி ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இங்கே வந்து அவர் சுற்றிட்டு இருக்காங்க. அவருக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களை அப்புறம் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அந்த ஓடிட்டு இருக்க பாருங்கள், இதான் அந்த கேமோட கேரக்டர்.
அந்த கேம் பேர் வந்து ரைசன்டானா ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ப்ளே பண்ணியிருக்கேன், மறந்து போச்சு, ரொம்ப நாளுக்கு முன்னாடி ப்ளே பண்ணது. சரி கைஸ், அந்த கேம் சூப்பராக இருக்கும். அது ஒரு பார்க்கோர் கேம், அதில் ஒரு ஸ்டோரிலாம் இருக்காது, சும்மா பார்க்கோர் பண்ணுறது அப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ தக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ அதுவே மெயின் மிஷன் கொடுக்குறானுங்க. ஓகே, க்ரைம் பண்ணால் இவ்வளோ நேரம் க்ரைமை தட்டி கேட்காம இருந்தோம், இப்போ நம்மளுக்கு வேலை வந்துச்சு கைஸ். இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த க்ரைம் என்ன நடக்குது, எவன் அங்கே க்ரைம் பண்ணுறானோ அவனை போட்டு அடி பொழக்கிறோம். வந்துக்கிட்டே இருக்கேன்டா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபைட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இருங்க, அவ்வளோங்க பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். இருங்க, என்ன ரொம்ப தூரம் கொடுக்குறீங்களா வர இருங்க, இங்கேருந்து இதை போட்டு இந்த இதான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இந்த மாதிரி பில்டிங்கில் வெப்பிட்டே பறந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டு பறந்து போயிடுவோம், நல்லா ஸ்பீடாக போயிடுறான். ஓகே கைஸ், வந்துட்டோம். இங்கே தான் க்ரைம் நடக்குது. என்னது இது, என்ன இடம் க்ரைம் நடக்குது? ஓகே கைஸ், ஏதோ சந்துக்குள்ளே வச்சு ஏதோ க்ரைம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க டேய்? என்னடா இதெல்லாம் இத்தனை பேர் சேர்ந்து என்னடா சரி, என்னடா துப்பாக்கிலாம் வச்சுட்டு என்னடா ஸ்பைடர் ஃபிஷர் என்கிட்டே துப்பாக்கியா? இதை வாங்கிக்கோட முடியாது. இந்த சாகுடா, என்னடா எவனுமே சாக மாட்டீங்க? எந்தடா துப்பாக்கி வச்சு என்ன ஆட்டம் கட்டுறியா? இந்த துப்பாக்கி வச்சா என்ன பெரிய பருப்பாடா, சாகுடா சாலை. அவ்வளோதாங்க, ஒருத்தனை போட்டாச்சு. இன்னொருத்தன் என்ன அடிக்க வரியா? அவ்வளோதான், ஸ்லோ மோஷன் போட்டு வருவேன் சொல்லிட்டேன். இந்த சாகு அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, எல்லாருமே செத்துட்டானுங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை 3 பேரா? என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோதான், இப்போ ஒன்று செத்துட்டேன். இன்னும் எல்லாம் ஒரு டிலர் சாகிற மாதிரி டக்குன்னு சாகுறானுங்க. ஸ்கில்லாம் அவங்க பண்ணால ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நீனும் சாகுடா, சாகலாம், வாங்கிக்கோ. அவ்வளோதான், பார்க்கட்டாச்சு கைஸ். கடைசி என்னடா துப்பாக்கிச்சு நானும் பார்த்துட்டேன், சுட்டுக்கிட்டே இருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. சாகம் போத கூட துப்பாக்கி கையில் வச்சுட்டு சாகுறான் பேர். அப்போயா தூக்கி போடுறான். அந்த 330 ரூபா கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே கைஸ், இப்போ வந்து இது பறக்கிற லெவல் வந்து எத்தனை சொல்கிறானுங்க. நம்ம ஆனால் ஆல்ரெடி எல்லாம் அப்கிரேடில் இருக்கனால பிரச்சனையே இல்லை. நம்ம ஆல்ரெடி level 3 நம்ம level 5 இருப்போம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ அடுத்த கடைசி லைவ்னு நினைக்கிறேன் கைஸ். அநேகமாக இதை கண்டிப்பாக ஸ்டோரி வரும். நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி லைவ் ஸ்ட்ரீம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். இந்த தடவை பறந்துக்கிட்டே லைவ் பண்ணுறாங்க கைஸ். நான் தான் அவங்க ஸ்பைடர் ஃபிஷர். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமான எப்படி பறக்கிறன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பறக்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்பவே எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே பறக்கிறேன், ஒரு நேரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கேன், கொடுத்துட்ருக்கேன். ஓகே, பரவாயில்ல. ஐயோ போச்சு கைஸ், செவத்தில் முட்டிட்டோம். போச்சுடா, ஆகா போச்சு கைஸ், செவத்தில் முட்டி கீழே விழுந்துட்டோம். என்ன நடக்குது? ஏதோ ஞாபகம் வருது கைஸ், செவத்தில் முட்டினோன்னே. என்ன அப்படியே ரிவைண்ட் பண்ணுறானுங்க. ஓகே, நம்ம ஜூஸ் குடித்தப்போ நடந்த விஷயம். அந்த ஜூஸில் தானே ஸ்பைடர் விழுந்து நம்ம குடித்தோம். அந்த ஜூஸில் வந்து நம்ம தெரியாமல் துப்பிட்டோம் போல கைஸ். துப்புனா அது ஒரு பள்ளி மேலே போய் விழுந்துருச்சு. அந்த பள்ளி எங்கேயோ போய் ஒளியுது கைஸ். ஓகே, என்ன ஆச்சு? அந்த பள்ளி எதுவும் மான்ஸ்டராக மாறிட போகுது. அதுக்கு பவர் கிடச்சிட போகுது. ஆகாகா, லிசார்டு. இவனை யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரில, பட் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சவனுக்கும் உனக்கு தெரியும். இதுலேயும் கொண்டு வந்துட்டானுங்க லிசார்டு கைஸ். அதேமாதிரி இது மெயின் பாஸாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். Chapter 2. ஓகே கைஸ், Chapter 1 இது வரைக்கும் இந்த கேமில் இவ்வளோ தான் ஸ்டோரி இருக்குது. Chapter 2 வந்தோன்னே நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடுவோம். அப்புறம் இந்த ஹாலோவீன் அப்டேட் இருக்குது, அதையும் நம்ம முடிஞ்சால் போடுவோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.